जन्तूनां नरजन्म दुर्लभम् अतः पुंस्त्वं ततो विप्रता तस्मात् वैदिकधर्ममार्गपरता विद्वत्त्वमस्मात् परम्. राम राम हरे हरे. कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते. उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम्. कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते. उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम्. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज. उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज. उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु. मातस्तमस्तजगतां मधुकैटभारे. वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते. श्रीस्वामिनि श्रुतजनप्रिय. முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? பண்ணு. कर अग्रे वसदे लक्ष्मी कर मध्ये सरस्वती कर मूलेद्यो गोविन्दः प्रभादे कर दर्शनम. சரி, அப்புறம் போலாமா? ஆத்தங்கரைக்கு போலாமா? எனக்கு ரொம்ப ஜலதோஷமா இருக்கு. ஆற்றங்கரையில் குளிக்க முடியாது. பரவாயில்ல, குளிக்காமலே சந்தியாவந்தனம் பண்ணலாம். என்ன கை கால் முகம் கழுவி விபூதி விட்டுண்டோ சந்தியாவந்தனம் பண்ணலாம். என்ன அது தப்பு இல்லை, சாஸ்திரம் சொல்றது. ஓகே, வா போலாமா? शुचिर्वापि अशुचिर्वापि काले संध्या समाचरेत्. பாட்டி, நான் தாத்தா கூட போயிட்டு வரேன். சரி கண்ணா, போயிட்டு வா. என்ன குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துங்கோ. சரி. गृहातेक गुणसंध्या गोष्ठे दश गुणास्मृता शतसाहस्रिका नद्याम् अनन्दा विष्णुसन्निधौ. இப்போ உள்ள காலத்தில் ஆத்தங்கரைக்கு வந்து சந்தியாவனம் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் லீவு நாளில் முடியுமானா ஆத்தங்கரைக்கு வந்து சந்தியாவந்தனம் பண்ணலாம். அப்படி செஞ்சானா ரொம்ப பலம். அண்ணா சந்தியாவந்தனம் பண்ணலாமா? முதல்ல என்ன பண்ணணும்? ஆஜமனம் பண்ணோம் இல்லையா? ஆஜமனம் பண்ணும்போது என்னது? பஞ்சபாத்திரத்துலேருந்து உத்திரணியால் ஜலம் எடுக்கணும் இல்லையா? ஒரு வாட்டி உத்திரணியில் ஜலம் எடுத்தாலும் திருப்பி அதில் விடப்படாது. அப்புறம் பஞ்சபாத்திரத்துலேருந்து விட்டுக்கப்படாது. என்ன அது பார்த்து இப்போ ஆஜமனம் பண்ணு. गोकर्णीकृत हस्तेन माशलग्न जलं पिबेत्. अच्युताय नमः, आनन्दाय नमः, गोविन्दाय नमः, केशव नारायण माधव गोविन्द विष्णु मधुसूदन कमा वामन श्रीधर ऋषिकेश பத்மநாம தாமோதர. அப்புறம் அர்த்தியம் எப்படி விடணும் தெரியுமா?
நின்றுண்டோ பின்காலப்படி மேலே தூக்கிண்டோ கையை தூக்கி ரெண்டு கையும் சேர்த்து வச்சுட்டு கட்டை விரல சேர்த்துக்கப்படாது, அல்லாமல் இப்படி மேலே தூக்கி விடணும் இல்லையா? பண்ணி பாரு. அப்புறம் காயத்ரி ஜபிக்கிறது எப்படி என்னென்னு தெரியுமா? இப்படி கை எப்படி வச்சுக்கணும், கட்டை வரலால 1 2 3 4 5 6 7 8 9 10 10ஆச்சு. திருப்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. காயத்ரி ஜெயிக்கிறதோ காலம்பரை மத்தியானமும் எப்படி நின்றுண்டு ஜெயிக்கணும், சாயங்காலம் உட்கார்ந்து ஜெயிக்கணும். பஞ்சாவசான காயத்ரி பஞ்சபாதகநாசினி அச்சின்னபாத காயத்ரி பிரம்மஹத்யா பிரயச்சதி. காயத்ரி ஜெபிக்கும்போது சேர்த்து ஜெபிக்கக்கூடாது, 5 பாதமாக இருக்குது, பிரித்து ஜெபிக்கணும். என்ன சரியா? ஓகே. எல்லாம் முடிச்சுட்டு சந்தியாவந்தனத்தை எப்படி முடிக்கணும் தெரியுமா? காயன வாஜா ஜெபிச்சுட்டு ஓம் தஸ் பிரம்மார்ப்பணமஸ்து தண்ணி இல்லையா? சரி, நம்ம பண்ணுறோம். என்ன 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணோம். என்ன வெரி குட். போலாமா? ராமன் மாமாவா, எப்படி இருக்கே? ஓகேம், நல்லா இருக்கேன். சங்கரன் இல்லையா? இருக்கார், வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. சங்கரன் அங்கே இருக்கார், பூஜையில் இருக்கார். என்ன பூஜையில் இருக்கானா? ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் தானே, இது எப்படி? எல்லாம் அவரே வந்து சொல்லுவார் உங்கள்கிட்ட. நான் காப்பி தரட்டுமா? அப்போ காப்பி எதுவும் வேண்டாம், நீங்கள் வர சொல்லுங்க. சரி. என்ன ராமா, எப்படி இருக்க? என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன். சங்கரா, நீயா? எப்படி இந்த மாற்றம்? எல்லாம் நாள் பட நடந்தது தான். சொல்கிறேன். என்ன? உங்களைத்தான், உங்கள்கிட்ட சொல்லணுமே. என்ன கமலா? வேலையில் இருக்கும்போது தான் நேரமில்லை சொன்னீங்க. இப்போ தான் ரிட்டையர் ஆயாச்சு இல்லையா? கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கா, குளிக்கா, 3 நேரம் சந்தியாவனம் பண்ணா, பூஜை பண்ணா, கோவிலுக்கு போயிட்டு வரலாமே, அந்த பூனலை எடுத்து போட்டுக்கலாமே. பிராமணன்னு சொல்லித்தான் தெரியணுமா? நேற்று கூட ஜனனி சொன்னா, பிராமண ஜென்மங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம்னு. என் பேரெல்லாம் கேட்கறது? ஜனனி ஒன்றும் இல்லை. என்ன பிராமணனா இருக்க சொல்றா? பட்டையா விபூதி போட்டுண்டு, ருத்ராட்ச மாலை போட்டுண்டு, பூனலை போட்டுண்டு, கோவிலுக்கு போயிட்டு இருக்கு, பூஜை பண்ணிட்டு இருக்க சொல்றா. பஞ்சகச்சம் கட்டிக்கணுமா, கோவிலுக்கு போகணுமா, இப்படி சொல்றா அவ. ஓ அப்படியா? எங்க ஆத்துக்காரர் சொல்லுவார், பிராமணனா பிறந்தானாக்கா சில அடிப்படை அனுஷ்டானங்கள் நமக்கு இருக்கா. அதுல முக்கியமானது சந்தியாவந்தனமா. அந்த சந்தியாவந்தனம் பண்ணாமைக்கு நம்ம என்னதான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி கோவிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவார் அவர். சந்தியாஹீனஹ அசுஜிர் நித்யம் அனர்ஹ சர்வகர்மசு சந்தியாம்னோ பாசதே விப்ரஹ கதம் தே பிராமண ஸ்மிருதா. சொல்றது சரிதான் ஜனனி. இது புருஷாவுக்கு மட்டுமில்லை, ஸ்திரீகளுக்கும் இருக்குதானே? சொல்லியிருக்கு. விடிய கார்த்தால ஏந்திருந்து வாசை தெளித்து கோலம் போட்டு ஆற்றுக்குள்ளே விளக்கு ஏற்றி அப்புறம் அந்த வாசப்படியை சூன்யமாக வைக்கப்படாதான். அதில் பவானி தேவி இருக்காளாம்.
அதனால் வாசப்படி மொழிகி கோலம் போடணுமா. இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அபிவிருத்தி உண்டாகும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறது மூலமாக நம்ம குழந்தைகளும் ஆயுஷ் ஆரோக்கியத்தோட யசஸோட கீர்த்தியோடு இருக்குமா. ஆனால் நம்ம இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது எதுவும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லாத போயிடும்னு எங்கள் ஆத்துக்காரர் சொல்கிறார். கேட்டுங்கோ. சரி மாமி, நாழி எடுத்து கோவிலுக்கு போனோம். சரி, நானும் வரேன். வாங்கோ. ரமேஷ், குட் ஈவினிங் சார். என்ன ஏன் வர சொன்னேன்? ஒரு புக் எழுதியிருக்கேன், ரஃப் டிராஃப்ட்டு. இது இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் டெஸ்ட் இருக்குது. இதோட ப்ரூஃப் ரீட் பண்ணி தரணும் இங்கிலீஷ்க்கு. அப்படியா? ஆமாம். அதுக்கு ஏன் இங்கே வர சொன்னேன்? கோவில் முன்னாடி மங்களகரமாக இருக்கட்டுமே சொல்லி. மங்களகரம், வீட்டுக்கே வந்துருக்கலாமே. ஆமாம், இது எப்போ வேணும்? அர்ஜென்ட் இல்லை சார், டேக் யூ டைம். 1 இயர் எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை சார், கொஞ்சம் சீக்கிரம் எப்போ முடியுமோ. ஓகே, ஐ வில் டூ இட். முதல்ல இந்த புக்கை ப்ரூஃப் பண்ண ஆரம்பித்த போது அதில் சொல்லியிருந்த விஷயத்து மேலே அவ்வளோ கவனம் செலுத்தலை. அப்புறம் கொஞ்சம் கவனம் செலுத்திய போது அதில் சொல்லியிருந்த விஷயம் என் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்தது. அப்புறம் ரொம்ப கவனமாக தான் அதை ப்ரூஃப் பண்ணேன். ப்ரூஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த புக்கை நிறைய வாட்டி படித்தேன். அதில் என்ன சொல்லியிருந்ததுன்னா, ஒரு பிராமணன் அனுஷ்டானங்களை தினம் செய்து எப்படி வாழணும், அதன் பலன் என்ன, அதெல்லாம் விவரமாக கூறியிருந்தது. அப்போ என் மனசில் ஒரு கேள்வி, நான் ஏன் இப்படி வாழ்ந்து பார்க்கக்கூடாது? அந்த கேள்வியின் பதிலை தேடி போன ஒரு யாத்திரை தான் இந்த மாற்றம். இந்த புக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சா? பப்ளிஷ் ஆகிடுச்சு. என்ன அப்பா கூட வெளியில போயிட்டு மத்தியானம் பண்ணிட்டு போகுதுண்ணா? மதியானம் பண்ண சமயம் ஆகலையே. பரவாயில்ல, பண்ணலாம். அதுக்கு விதிமுறைகள் இருக்கு. சரி, இங்கே வா, தாத்தாவை நமஸ்காரம் பண்ணிட்டு போ. ஆயுஷ்மான் பவா சர்மா. யார் இந்த பையன்? சமத்தா இருக்கானே. என் பேரன் தான். அவன் அப்பா அவனை வேத பாடசாலையில் சேர்த்திருக்காரு. வேதம் படிச்சுட்டு இருக்கான். அவர் ஸ்கூல் படிப்பு என்ன ஆகுது? ரெண்டும் சேர்த்து படிக்கலாம், அப்படி சிஸ்டம் இருக்கு. அப்படியா? நம்ம சமுதாயத்துல ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ஒரு பையனாவது இப்படி படிச்சா நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். சுதர்மானுஷ்டானம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம சமுதாயம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எல்லாரும் சுதர்மானுஷ்டானத்தை பாலிக்கணும். அப்படி பாலிச்சானா நம்ம சமுதாயம் ஸ்ரேயஸும் அபிவிருத்தியும் எல்லாம் அடைஞ்சு சௌக்கியமாக இருக்கலாம். இது தெரியாமல் நான் ரொம்ப முட்டாளாக இருந்தேன். ஆனால் இப்போவாவது அந்த ஞானம் எனக்கு வந்ததே. எல்லாருக்கும் இது மாதிரி ஞானம் வரட்டும், நம்ம சமுதாயம் நல்லபடியாக இருக்கட்டும். இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சமூகத்துக்கு தேவையான புக்காக்கம். எல்லாரும் வாங்கி படிக்கணும். படித்தா நல்லா இருக்கும். ஆமாம். அப்போ நான் கிளம்பட்டுமா? சாப்பிட்டு போகலாமே. வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னொரு நாளைக்கு வரேனே. சரி. இந்த புக்கு நான் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். 4 பேர்கிட்ட காமிங்கோ, 4 பேர் படிக்கட்டும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கட்டும். அப்போ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्
लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लो